அதே இப்ப நான் பண்ணிருக்கிறது ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் மேக்கப் தான். இங்க பாருங்க எவ்வளவு டேப் பண்ணி எடுத்தாலும் கையில எந்த ப்ராடக்ட்டுமே வராது. கையில ஏதாவது ப்ராடக்ட் இருக்காங்க பாருங்க, ப்ராடக்ட் ஏதாவது இருக்கா, மேக்கப் வருதா, வரல இல்ல. சோ நம்ம பண்ற டெக்னிக் தான் மேட்டரே. ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் மேக்கப் அதே டைம்ல இது வாட்டர் ப்ரூஃப் தான். ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லா ரப் பண்ணி காமிச்சிருக்கேன். அகைன் வந்து நம்ம எவ்வளவு தேய்ச்சாலும் மேக்கப் வந்து பேஸ் வந்து மூவே ஆகாது. ஓகேவா? சேம் இது வாட்டர் ப்ரூஃப் தான். வாட்டர் ப்ரூஃப்க்குன்னு தனியா ப்ராடக்ட் ஏதாவது லிக்விட் மிக்ஸ் பண்ணுவாங்க. இப்ப நான் ஏதாவது மிக்ஸ் பண்ணேன்னா உங்க முன்னாடி தான் நான் எல்லாமே போட்டேன், எதுவுமே பண்ணல. நார்மலா பண்றது எல்லாமே பட்ஜெட்டான பிராண்ட் வச்சுதான் நான் பண்ணி காமிச்சேன். ஸோ அதுவுமே உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃபாவும் இருக்கும், வாட்டர் ப்ரூஃபாவும் இருக்கும். இதுக்கு ரீசன் வந்து நான் காமிக்கிற டெக்னிக் தான். நான் எப்படி பண்றேன்ட்டு அந்த டெக்னிக் தண்ணி ஊத்துற பாரு. தண்ணி ஊத்தியாச்சு. எந்த டிஷ்யூ தெரியுமா மத்த ஆர்டிஸ்ட் எல்லாம் காட்டுவாங்க? காஸ்ட்லியான டிஷ்யூ இருக்குல்ல, பிரீமியம் டிஷ்யூ சாஃப்ட், அதுதான் வச்சு காட்டுவாங்க. இப்ப நான் உங்களுக்கு இதே வச்சு காட்டுறேன் பாருங்க. சோ நான் இது செட்டிங் ஸ்ப்ரே அடிக்கலனாலுமே இது வாட்டர் ப்ரூஃப் தான். ஓகேவா? முன்னாடி ரப் பண்ணி காமிச்சு செட்டிங் ஸ்ப்ரே பண்றதுக்கு முன்னாடி நான் ஃபுல்லா தேய்ச்சி காமிச்சிட்டேன். இப்போ அதுக்கப்புறமும் தேய்ச்சி காமிச்சிட்டு கிட்ட வேணாலும் வந்து காட்டுறேன். ஏதாவது பேட்சி ஆயிருக்கிறது, ஏதாவது மூவ் ஆயிருக்கா பேஸ் தெரியுதா உங்களுக்கு? ஸோ இதுதான் விஷயம். ஓகேவா? ஸோ இதுக்கு காஸ்ட்லியான ப்ராடக்ட் தான் வாங்கணும். தேங்க்யூ.